கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதன் சந்திரசேகர் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ். கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது? பொசுக்கிறது வெயில், வினைமுற்று. சிவப்பு சட்டை பேசினார், அன்மொழித்தொகை. வட்டத்தொட்டி, பண்புத்தொகை. முறுக்கு மீசை, அன்மொழித்தொகை. கேடு சூடு என்பது எதனை குறிக்கும்? முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். துள்ளாத சீர்கள், தாழ்வாக வரும். இந்தன் யாப்பின் ஓசை எது? வஞ்சிப்பா. செல்வத்தின் பயனே ஈதல் என்ற வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. பிறர் நோயும் தம் நோய்போல் என்ற வரி இடம்பெறும் நூல் நற்றிணை. நன்றும் தீதும் ஆய்தலும் என்ற வரி இடம்பெறும் நூல் எது? மதுரை காஞ்சி. அடிகள் நீரே அருள்க என்று யார் யாரிடம் கூறினார்? சீத்தலை சாத்தனார் இளங்கோ அடிகளிடம் கூறினார். ஜெயகாந்தன் படைப்புகளில் திரைப்படமான படைப்பு எது? ஊருக்கு 100 பேர். கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாவலரேறு பெருஞ்சீத்தனார். திருக்கணிகை உலா நூலில் ஐம்பெருங்காப்பியங்கள் எவ்வாறு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன? சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி என வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. காலில் அணிவது எது? சிலம்பு. நெற்றியில் அணிவது எது? சுட்டி. இடுப்பில் அணிவது எது? அரைநான் கயிறு. காதில் அணிவது எது? குண்டலம். கொலை. மா என்ற எழுத்து கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்? வண்டு. சார்ந்தோர் என்பது எதனை குறிக்கும்? வினையால் அணையும் பெயர். எழுத்து என்பது எதை குறிக்கும்? வினை எச்சம். ஆடுக வியங்கோள் வினைமுற்று விகுதி. பைம்பொன், பண்புத்தொகை. இணையாத பெயரெச்சம். குடும்ப விளக்கு. ஆசிரியர் யார்? பாரதிதாசன். விரிஜோதி வினைத்தொகை. வேலம் என்ற சொல் எதனை குறிக்கும்? யானை. மேடையில் வீசுகின்ற மென்மையான பூங்காற்று. இந்த பாடலை பாடியவர் வள்ளலார் ராமலிங்க அடிகள். கொண்டல் என்ற சொல் எதனை குறிக்கும்? மேகம். கம்பராமாயணத்தின் ஆசிரியர் யார்? கம்பர். வடக்கு எல்லை வேங்கடம் என்றும் தெற்கு எல்லை குமரிமுனை என்றும் குறிப்பிடக்கூடிய நூல்கள் யாவை? சிலப்பதிகாரம், புறநானூறு. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழக்க நேரிடக்கூடாது என கூறியவர் யார்? ரா. இளம் குமரனார். கொண்டல் என்ற சொல் குறிக்கும் திசை எது? கிழக்கு. கோடை என்ற சொல் குறிக்கும் திசை எது? மேற்கு. வாடை என்ற சொல் குறிக்கும் திசை எது? வடக்கு. தெற்கு என்பது குறிப்பது. விசும்பு என்ற சொல் எதனை குறிக்கும்? வானம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? வாணிதாசன். பரமார்த்த குரு கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? வீரமாமுனிவர். தேன்மலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சுரதா. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று யாருடைய பாடல் கூறப்படுகிறது? தாயுமானவர் பாடல்கள். என் கதை, மலைக்கள்ளன், சங்கொலி என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். காப்பியங்கள் புவனங்கள் என்று கூறியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். கவரிமான் முடியால் செய்யப்பட்ட விசிறி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாமரை. முதலாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எது? மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எது? எதுகை. பசியும் பிணியும் பகையும் நீங்கி என்ற வரி இடம்பெறும் நூல் எது? மணிமேகலை. மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். நீர் அறியா கரகத்து என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெறுகிறது? புறநானூறு. நெடுந்தொகை என்று கூறப்படும் நூல் எது? அகநானூறு. வண்டுடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரி இந்த நூலில் இடம்பெறுகிறது? சிலப்பதிகாரம். பத்மஸ்ரீ என்ற விருது தமிழில் எவ்வாறு கூறப்படுகிறது? தாமரை தெரு. இந்திய மாமணி என்று அழைக்கப்படும் விருது எது? பாரத ரத்னா. தாமரை செவ்வணி என்று அழைக்கப்படும் விருது எது? பத்மபூஷன்.
தாமரை அணி என்று அழைக்கப்படும் விருது எது? பத்மபூஷன். நாகப்பட்டினத்தில் காணப்படும் சந்தை எது? மீன் சந்தை. மணப்பாறையில் காணப்படும் சந்தை எது? மாட்டுச் சந்தை. காராமணிக்குப்பம் இந்த இடத்தில் காணப்படும் சந்தை எது? கருவாட்டு சந்தை. ஐயலூரில் காணப்படும் சந்தை எது? ஆட்டுச்சந்தை. பெருஞ்சீத்தனாரின் இயற்பெயர் எது? துரைமாணிக்கம். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. தாரா பாரதியின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? ரங்கசாமி. கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன? ராசகோபாலன். கனக சுப்புரத்தினம் என்று இயற்பெயர் கொண்டவர் யார்? பாரதிதாசன். கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தாராபாரதி. தமிழ் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். சினிமாவுக்கு போன சித்தாளு எழுதியவர் யார்? ஜெயகாந்தன். கப்பலுக்கு போன மச்சான் எழுதியவர் யார்? நாகூர் ரூமி. வேலைக்காரி இதன் ஆசிரியர் யார்? அறிஞர் அண்ணாதுரை. நாமக்கல் கவிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? காந்திய கவிஞர். சுரதா எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? உவமை கவிஞர். உடுமலை நாராயண கவி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பகுத்தறிவு கவிராயர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மக்கள் கவிஞர். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொல் எது? ஒழுக்கம். குன்றக்குடி அடிகள் கவியரசு பட்டத்தை யாருக்கு வழங்கினார்? முடியரசன். தாமோதரன் பிள்ளை யாருடைய தமிழ் புலமையும் கவி பாடும் திறமையும் கண்டு அவருக்கு திராவிட சாஸ்திரி பட்டத்தை வழங்கினார்? பரிதிமா கலைஞர். பரிதிமா கலைஞரின் இயற்பெயர் என்ன? சூரிய நாராயண சாஸ்திரி. கவிஞர் கண்ணதாசன் எந்த அரசவை கவிஞராக திகழ்ந்தார்? தமிழக. முத்துராமலிங்க தேவர் கீழ்கண்ட எந்த வார இதழை நடத்தினார்? நேதாஜி. ராவண காவியம் எந்த நூற்றாண்டு சார்ந்த நூலாகும்? 20ஆம் நூற்றாண்டு. திருவள்ளுவர் என்ற கணினி தமிழில் எத்தனையாவது இடத்தை உடையது? முதலாவது. பஞ்ச கும்மிகள் என்று கீழ்கண்ட பாடல்களில் எவற்றை குறிப்பிடுகிறோம்? பேச்சு தமிழில் உள்ள நாட்டுப்புற பாடல்கள் கூறினார். உங்களுக்கான கேள்வி. சேக்கிழார் இயற்பெயர் என்ன? இதற்குரிய விடை கமெண்டில் தெரிவிக்கவும். 12 திருமுறைகளில் 12வது திருமுறை எது? அதன் ஆசிரியர் யார்? இந்த 2 கேள்விகளுக்கும் உரிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இந்த காணொளியை உங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து மற்றும் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.